பாண்டித்யம் பரமேஸ்வரி ஸ்துதிவிதௌ நைவ ஸ்ரயந்தே கிரா வைரிஞ்சான்யபி கும்பனானி விகனத் கர்வாணி சர்வாணி தே ஸ்தோதும் த்வாம் பரிபுல்ல நீல நளின ஷ்யாமாக்ஷி காமாக்ஷி மாம் வாசாலீ குருதே ததாபி நிதராம் த்வத்பாதசேவாதரக அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தமூர்த்தினம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தமூர்த்தினம் நமாமி சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாவகம். அன்னை காமாட்சியின் இன்னருளாலும் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலும் இன்றைய தினம் நம்மெல்லோருக்கும் பெரும் பேறு கிட்டியிருக்கிறது. சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரமாக பூமியிலே தோன்றி ஸ்ரீ பகவத்பாதாளுக்கு பிறகு சாக்ஷாத் குருமூர்த்தியாக அவதாரம் செய்து நம்மிடையே ஒருவராக நடமாடும் தெய்வமாகவும் பேசும் தெய்வமாகவும் கருணை பொழிகின்ற தாய்மன கருணையோடு பேசும் காமாட்சியாக விளங்கிய பெரியவர் அன்போடு அண்டி வருபவர்களை எல்லாம் அரவணைத்து அவரவர்களுடைய குறைபாடுகளை கேட்டு ஆறுதல் கூறி அவர்களுக்காக சந்திரமௌலீஸ்வரர் இடத்திலே நமக்காக பிரார்த்தித்து வந்தவர்களெல்லாம் ஆச்சாரிய சுவாமிகள் நமக்கு பிரத்யேகமாக அனுகிரகித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு மகிழ்வோடு திரும்புகின்ற ஒரு நிலையை எய்தி அந்த ஒரு அனுபூதி என்று சொல்லுவார். இப்போ இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் பண்டிதர்கள், வித்வான்கள். பாமரர் ஒருவர் தான் இங்கு அமர்ந்திருக்கிறான், அவன் நான் தான். இந்த சங்கீதத்தை பத்தி தெரியுமே தவிர சங்கீதம் தெரியாது. இந்த சங்கீத வித்வான்களோடு அவர்களுடைய குடும்பத்திலே ஒருவனாக கருதப்படுகின்ற அளவுக்கு உயர்வை தந்தருடைய மகான் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகள் பெரியவர். 1962 ஆல் இண்டியா ரேடியோவில் சேர்ந்தேன். அப்போதுதான் ஐயா அவர்கள் சொன்ன அவருடைய குருநாதருடைய திருப்பாவை பாடல்கள் டிஎஸ் ரெக்கார்டுன்னு பேர், டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ரெக்கார்டுன்னு இவ்வளவு பெருசு தோசைக்கல்லாட்டம் இருக்கும். அந்த மாதிரி ரெக்கார்ட்ல ஒளிப்பதிவு பண்ண சமயம் ஐயங்கார்வாள் பாடினர், நல்லா பாடினர், ராகத்தோடு அமைச்சு. ஏன்னா அப்போதெல்லாம் தேவப்பண்ணுன்னு பேர். இதெல்லாம் ராமானுஜர் காலத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் சேவிக்கப்படுகின்ற நிலையிலே இருந்தாலும் அதற்காக பண்கள் அமைக்கப்பட்டு பன்னிசை பாடல்களாக இருந்தவையை சாமானியர்களுக்கு ஜனசமூகத்துக்கு எட்டும்படியாக ஒரு திருப்பாவை மகாநாடு, ஸ்ரீ வைஷ்ணவ சமன்வயம், திருப்பாவை திருவம்பாவை, இதையெல்லாம் செய்து எல்லாரும் அன்போடு இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். பகவானிடத்துல பேதம் கிடையாது, பேதம் நம்மிடத்திலே தான் இருக்குன்ற ஒரு எண்ணத்தை எல்லாரிடத்திலையும் உருவாக்கி எல்லாரும் இது சங்கீதத்துக்கு ஒரு இசையாத ஒரு பிராணியே இருக்காது. இசை என்பதற்கே பகவான நம்ம இடத்தில் இசையை செய்யக்கூடிய ஒரு பெரிய சாதனம்.
நம்முடைய மனசை பகவானுடைய திருவடிகளில் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம் இசை. இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அனுபந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சுவன்யர்கள் நாமெல்லாம் பரமரர்கள் இருக்கிறோமே, இவர்களையும் இந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தகமையை தருவதும் இசை. இந்த சாமானியர்களுக்கு எட்டும்படியாக இந்த திருப்பாவை பாடல்களை பாடச் செய்தவர் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகள் பெரியவர்கள் என்று. அந்த காலத்தில் பெரியவான்னா மகா சுவாமிகள் தான் பெரியவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்குமோ தவிர அவர் நான் தரிசனம் பண்ணது கிடையாது. நான் ஆந்திர தேசத்தில் பிறந்தவன், நெல்லூர் பக்கத்தில், அப்பெல்லாம் அன்டிவைடட் மெட்ராஸ் ஸ்டேட்னு பேர். நெல்லூர்ல பிறந்து தெலுங்கு வெங்கடேஸ்வரா மகா விஸ்வவித்யாலயத்தில் எம்ஏ பட்டம் பெற்றனே தவிர தமிழ்னா என்னன்னு தெரியாது. எந்த ஸ்கூலுக்கும் போய் நான் தமிழ் படித்ததே கிடையாது இன்னி வரலாம். அம்பாளுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாருடைய அனுகிரகமும் அடியனுக்கு பிராப்தமாக வேண்டும் என்பது தெய்வ நிர்ணயம். அதனால காஞ்சிபுரத்துக்கு விற்பனையான, அதாவது காஞ்சிபுரத்தை பிள்ளைக்கு திருக்கரம் பெற்றதுனால அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் வந்துட்டு காசை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டதுனால விற்பனையானோன்னு. அவ தமிழ், நான் தெலுங்கு, ரெண்டு பேரும் சம்சாரம் பண்ணலாம். நம்ம பரிபாஷையில சொல்லலாம்னா குப்பை கொட்டலாம். ஏன்னா இவ பாட்டது இந்த சங்கீத வித்வான்கள் சங்கீதம் தவிர மற்றப்போ அவள்கிட்ட உட்காண்டா ரொம்ப சுவையான ஒரு பாஷையை நம்ம கேட்கலாம். எப்படி காஞ்சிபுரத்தில் போய் நம்ம வாழ்க்கப்பட்டமேன்னு அவன் நினைக்கிறது நான் நினைச்சுட்டேன். என்னடா இது போய் போய் ஒரு தமிழ்நாட்டில் போய் காஞ்சிபுரத்தில் போய் பொண்ணை பண்ணிட்டு வாழ்க்கப்பட்டுட்டோமே நம்ம. சரி, இவளுக்கு ஒரு வாத்தியாரை வச்சு தெலுங்கு கற்றுக் கொடுப்போன்னுட்டு, ஏன்னா அந்த ஆணாதிக்கம்னு சொல்லுவாளே, அதனால என்னடா அவ கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வாத்தியாரை பிடிச்சி கிருஷ்ணமாச்சாரியாருன்னு பேர். 60 ரூபாய் சம்பளம் 1960 கொடுத்து எட்டலை. அவளுக்கு தமிழ் கற்றுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இல்லை, தெலுங்கு கற்றுக்கக்கூடிய பிராப்தம் இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு தீர்த்தம் வேணும்னா இப்போ ஒரு கூட ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆத்மீயத்தை வில் யூ ப்ளீஸ் கெட் மீ எ கப் ஆஃப் வாட்டர்னு இங்கிலீஷில் பேசிதான் கிடைக்குமோ. அதனால அவளுக்கு சொந்தமான ஒரு மாத்ருபாஷையில வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் பரிமாறிக்கொள்ளலாம். சரி, அவளால் முடியல. தட் விச் cannot be cured must be enduredன்னு ஒன்று இருக்கு. எதை திருத்த முடியாதோ அதை பொறுத்து கொள்ளணும்ன்றது. அதனால நாம தமிழ் கற்போம் அப்படின்னு முனைந்து பார்த்தேன். ஒன்றும் சாத்தியமாகலை. ஏன்னா வயசு எப்போ ஒரு 25 வயசு தாண்டி எடுத்துன்னா இன்னொருத்தருக்கு பணிந்து கற்றுக்கணும்ன்ற ஒரு பாவம் ஏற்படுறது இல்லை சங்கீதத்தை தவிர. யாருடையும் போய் கத்துக்கிறதுக்கு ஆத்மாபிமானம், வேற எங்கேயும் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு உத்தியோகத்தில் இருக்கும். என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு சரி பகவான் வச்ச வழி அப்படின்னு சொல்லிட்டு கொச்ச தமிழ் அவர்கிட்ட என்ன இதுன்னா என்ன, இதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு அப்படி இப்படி கேட்டு ஏதோ தெரிஞ்சுட்டு கொஞ்சம் இதுல பாண்டிச்சேரி ஸ்டேஷனு அப்பெல்லாம் திருச்சி சென்னை 2 நிலையம் தான், டிவி எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரியும் கிடையாது. 2 ஸ்டேஷன் தான். 3வது ஸ்டேஷன் இனாகுரேட் பண்ணது நாங்க தான் 1967. அப்போதைக்கு எனக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தைகள். அப்போ ஃபேமிலி பிளானிங் அலவன்ஸ்னு தருவான் 10 ரூபாய். 10 ரூபாய் அலவன்ஸுக்காக குழந்தைய 2 பேருக்கு மேல பெற்றுக்கூடாதுன்ற ஒரு சித்தாந்தத்துல பணத்தாசை. 3வது குழந்தை எப்படியும் வேண்டாமே நினைச்சுட்டு நாங்க அதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். ஆனா அம்பாள் என்ன பண்ண, காமாட்சி தேவி பரமாச்சாரியாருடைய அனுகிரகத்தை நான் பெறணும்ன்றது எண்ணத்தினாலேயே என்ன அந்த குழந்தை உருவாகி 3 வயசு வரணும் பேசல. பாருங்க, நாங்கெல்லாம் போட்ட இன்ஜெக்ஷனு மாத்திரை இதனுடைய பிரபாவம் ஷியாமல வர்ணம், மூலா நட்சத்திரம் பேசல. ஒரு தகப்பனாருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது ஊக பண்ணிக்கங்க. கபிர பிச்சா
காபிஷாயன மதமத்தः உஷ்சிகேன சந்தஸ்தः அபிச பிசாச்சக்ரஸ்தः கிம்பிராமத் தத்சவைக்ருத்தியம். அசலே குரங்கு கபிஹி. அபிச்ச அது போராதுன்னுட்டு காபிஷ அயன மத மத்தக ஊமத்தங்காய் சாப்பிட்டுட்டு பைத்தியம் முடிச்சு போச்சு. ஏன்னா மகாபெரிவா சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். அப்பைய தீட்சிதர் ஒரு வாட்டி ஞானின்ற நிலை எழுதினத்துக்கு என்னடா அடையாளம் அப்படின்னு சொன்னா, ஞானிகளுடைய நிலையை கண்டுகணும்னா அவ குழந்தைகளாட்டம் பழகுவா, இல்ல பைத்தியக்காரனாட்டம் பழகுவா. இந்த ரெண்டு நிலையை யார் எழுதினாலும் அவன் தான் ஞானின்னு தெரிஞ்சுக்கோடான்னு சொன்னான். அப்ப நான் அந்த நிலையை எழுதினா இல்லையான்றது பார்த்துக்கிறதுக்காக அப்பைய தீட்சிதர் சிஷ்யால கூப்பிட்டு ஒரு ஊமைத்தங்காய் வலிச்சுட்டு வாடாங்க. இந்த ஊமைத்தங்காயை சாப்பிட்ட உடனே பைத்தியம் பிடிச்சு போனப்போ நிலையில என்ன பேசுறோமோ அந்த நிலையில தான் அவனுடைய மனநிலை இருக்குன்றதுக்கு ஆதாரம் பண்றதுக்காக சொல்லப்பட்டதுனால ஊமைத்தங்காய் சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கும்ன்றது மகாபெரிவா சொல்லி தெரிஞ்சுட்டேன். இந்த ஊமைத்தங்காய் சாப்பிட்டு இந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, தேடு கொட்டி கொடுத்து பேய் பிடிச்சு கொடுத்து. இதனுடைய சேஷ்டையே ஆளால வர்ணிக்க முடியும் சொல்ல. கிம்பிராமத் தத்சவை கிருத்தியம், யாரால எண்ணி பார்க்க முடியும் ஊகிக்க முடியும். நாங்க அசலே பெண்ணு, அதுல சாமல வர்ணம்னா கண்ணங்கரேன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இல்ல, இங்க நல்ல வேலை என்ன சாருடைய வீட்டுட்டு தான் இப்ப கொடுத்துட இருக்காவா, கேட்டால அப்பா இல்ல கருப்புன்னு சொல்லிட்டாளேன்னு நினைக்கும். கருப்பு மூலா நட்சத்திரம் பேசல, எப்படி இருக்கும் அந்த பெற்றோர்களுடைய மனநிலைன்னு நாமெல்லாம் ஊகிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்போ பாண்டிச்சேரியில வேலை பண்ணிட்டு இருந்ததுனால காட்டன் கோபாலையர்னு ஒருத்தர், கொட ஜெயராமையர்னு, பாண்டி அம்பிரல்லா மேனுபேக்சரிங் கம்பெனின்னு பேர். இவ ரெண்டு பேரும் நீ மகாபெரிவாளை பார்த்திருக்கியாடான்னு. இல்ல கேள்விப்பட்டது தவிர பார்த்து சேவிச்சது இல்ல. அவள் ரெண்டெல்லாம் போறதுக்குன்னா ரொம்ப பயபக்தியா போகணும்னு சொல்லுவாங்க. அவள் போய் பார்க்கறதுக்கே ரொம்ப இதா இருக்கு, தகுதி வேணுமே, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, தாயாட்டம் குழந்தை இப்படி அரவணைப்பாளோ அப்படி சௌலபியமா போய் பார்க்கலாம், நீ வான ஆட்சின்னு போறேன்னு என் ஆட்சின்னு போய் தரிசனம் பண்ணி வச்சு. அதுக்கப்புறமா அந்த கோபாலையர் ஜெயராமையர் ஆட்சின்னு போய் மகாபெரிவா எதிர்க்க நிறுத்தின உடனே சரி என்ன நான் பார்க்கிட்டு எனக்கு இந்த மைக்கே என்ன மகாபெரிவாளை பத்தி பேசிட்டு இருக்குச்சு என்னன்னு தெரியல, அதனால அவ படத்தை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கிறதுனால நான் அந்த மைக்கை கவனிக்கல, வேற ஒன்றும் இல்லை. சாட்சாத் எனக்கு அவளை பார்த்த உடனே என்னன்னா ஈஸ்வரனை பார்த்த மாதிரி, ஒரு சாட்சாத் ஈஸ்வரனை பார்த்த மாதிரி. ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னு என்னன்னா கவிஞர்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்காளே தவிர யாரும் கண்டது கிடையாது. ஆனாலும் அவளை பார்க்கச்சே சாட்சாத் பரமேஸ்வரனை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு பெரிய மகானை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. இப்பேற்பட்டவாளுடைய தரிசனம் கிடைச்சதே, இந்த தரிசனத்தை நம்ம காஞ்சிபுரம் வரிசையெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வரிசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சனி ஞாயிறும் போய் மகாபெரிவாளுக்கு போய் தரிசனம் பண்ணும். தேனாம்பாக்கம்னு சிவஸ்தானம்னு இருக்கு. அவ எப்போ எங்க எழுந்தருளி இருப்பான்னு சொல்ல முடியாது, என்னைக்கு பேசுவா என்னைக்கு பேச மௌனமா இருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில நான் போய் வார வாரம் அவளை தரிசனம் பண்ணிட்டு இருக்குச்சு. ஒரு நாள் என் மனைவி, நீங்க வாரம் வாரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்றாளே, நம்ம குழந்தை பேசணும்னு நீங்க பெரியவா அனுகிரகத்தை பிரார்த்திச்சு கூடாதா? நான் சொன்னேன், பெரியவாளை பார்த்துக்கிட்டே எனக்கு பிரார்த்தனை பண்ணலாம்னு தோன்றது இல்லை. நமக்கு என்னடா எது எது பிராப்தமோ அது நடக்கிறது. பெரியவா அனுகிரகத்தினால இவ பேசலாம்னா பேசிட்டு போறா, இதுக்காக போய் நான் அவளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் தோணலை. ஆனாலும் நீ சொன்னதுனால போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு வெங்குடி பாலசுப்ரமணியம் டாக்டர் கண் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் காரில் ஆச்சுன்னு போய், ஏன்னா அப்பெல்லாம் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை, காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸுக்கே ஒரே ட்ரெயின் தான், காஞ்சிபுரம் ட்ரெயின்னு பேர், அது ஆஃபீஸ் ட்ரெயின்னு பேர். பஸ்ஸும் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும், எஸ்எல்என்எஸ் பஸ்ன்னு பேர். ரிக்ஷா தான், அதுவும் அந்த டோல்கேட் வரலாம் தான் ரிக்ஷா போகும். அதுக்கப்புறமா அந்த ரிக்ஷாவில் போனால் மனுஷன் இருக்க மாட்டோம், தாண்டிட்டு நடந்துட்டு தான் அந்த கால்வாயை தாண்டிட்டு போகும். அங்கே சிவன் கோயிலில் மண்டபத்தில் பெரியவா இந்த குழந்தை எடுத்துட்டு அப்படி பார்த்தா
குமரேசன், பாலு, ராமமூர்த்தின்னு அப்புறமா பெரியவாள் எடுத்து சன்னியாசம் வாங்கிட்டு சித்தி அடைஞ்சு இவ ஒரு 4-5 பேர் சிஷ்யாளுங்க இருந்தா. இதை இப்போ வதச்ச இந்த வழக்கு தலையில் அடிச்சது இந்த மாதிரி வழக்கு தான், கரண்ட் எல்லாம் கிடையாது. இது மாதிரி வழக்கு ஒரே ஒரு குத்து விளக்கு பெரியவா ஏற்றி வச்சு அங்கே பெரியவா 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணி அளவில் அப்படி சாரி வந்துரு. யாரு குழந்தை? அடியனுடைய குழந்தை தான். என்ன விஷயம்? குழந்தை பேசல, பெரியவா அனுகிரகத்தில் பேசலோன்னு என் ஆம்பளையே ஆசைப்படுறான். ஏன் அந்த ஆசை உனக்கு இல்லையாடான்னு ஒரு அசடு வழியிறதுன்றதுக்கு ஒரு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமோ நிகழ்வுல? பெரியவா ஒரு கேள்வியை கேட்டு நம்ம பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா அந்த நிலை தான் அசடு வழியிற நிலைன்னு பேர். அந்த நிலையில இருக்கிறப்போ கண்ணை மூடின்னு விட்டான். 1.5 மணி நேரம், 4:30 மணிலேருந்து 6 மணி வரலாம், ராகு காலம் கழியற வரலாம் அடியனுக்காக பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணியிருக்கான்னு நினைக்கிற. 6 மணிக்கு கண்ணு திறந்தா நல்லா பேச போடா, நிறைய பேச போடா, ஒரு வேகத்துல சொன்னா அப்படியே நல்லா பேச போடா, நிறைய பேச. இது நடந்து ஒரு 3 மணி நேரம். அதாவது நான் வீட்டில இருந்து கிளம்பி பெரியவா அனுகிரகம் பண்ணி மறுபடியும் நான் வீடு சேர்றதுக்கு 3 மணி நேரம். அந்த குழந்தைக்கு பசிச்சிருக்கலாம், சொல்ல வாய் இல்லை, தாகம் எடுத்திருக்கலாம். நானே இப்ப 2-3 வாட்டி ஐயாவே 2-3 வாட்டி தீர்த்தம் சாப்பிட்டோம், சொல்றதுக்கு வாய் இல்லை, தாகம் இருக்கு, தீர்த்தம் வேணும். அந்த மாதிரி நிலையில இருக்கிற குழந்தை ஒரு வார்த்தை ஒரு பேசி ஒரு அழுது ஒரு பொல்லாத்தனம் பண்ணி ஒண்ணு இல்லை. அதுவும் குழந்தை பெரியவாளையே பார்த்துருக்கு. அது பெரியவா சொன்ன உடனே சரின்னுட்டு ராமமூர்த்தி கூப்பிட்டுடே, வழக்கு 7 மணி அஸ்தமிச்சு கொடுத்து வழக்கு ஒருத்தர் எடுத்துக்கோங்க, சாரி குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு டவுன் பஸ்ஸில் ஏற்றிட்டு வாங்கன்னு. பெரியவா பாருங்க, நான் சொன்னேன் பெரியவாள் இடத்துல ஆள் இல்லை, இங்கே இருக்கட்டும் வா. அந்த வழக்கு இருக்கிற ஒரு வழக்கும் என்னோட அனுப்பிச்சு விட்டாருன்னா இங்கேயே இருக்கட்டும், நான் போய்க்கிறேன் பெரியவா. நான் சொல்றது தானேடா நீ கேட்கணும், ஹோ அப்படி. யாரும் பெரியவா சொன்னான்னா அது எதுக்கு இது வரலாம் பேசி என்ன எதுக்குன்னு கேட்கறதுக்கான ஒரு பிராணி பிறந்ததாக எனக்கு தெரியல, எதுக்கு என்னன்னு. நானும் அதே மாதிரி எல்லாரையும் பின்பற்றி வந்துட்டேன். வீட்டுக்கு போன உடனே நான் புழைக்கடைக்கு போயிட்டு கால் சோதிச்சுட்டு வர்றதுக்காக நான் போயிட்டேன். குழந்தைக்கு பசி, உள்ள போய் தட்டு எடுத்துட்டு வந்து அம்மா மம்மு போடுன்னு விடு. என்ன சொல்றது சொல்லுங்க? இதுக்கு என்ன ஒரு வார்த்தையில் எனக்கு வர்ணிக்கிறதுக்கு தெரியல, சொல்ல தெரியல. அந்த குழந்தை பேசின உடனே பெரியவாளையில ஓடி நமஸ்காரத்தை பண்ணி குழந்தை பேசுறதுன்னு சொல்லலான்னா அதுக்கு மேல பஸ் கிடையாது, ரிக்ஷா கிடையாது. மறுநாள் வரலாம் காக்க வேண்டிய ஒரு நிலை. மறுநாள் கார்த்தால நேர பாண்டிச்சேரி டியூட்டிக்கு போயிட்டு அப்புறமா லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துக்கலான்னுட்டு பெரியவாளையில ஓடினேன். பெரியவாளையில ஓடினா அந்த சிவாஸ்தானத்துல அந்த பக்கமா அந்த ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல இருக்கா, இந்த பக்கமா MS சுப்புலட்சுமி அம்மா சதாசிவம் இருக்காரு, இந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்கா ஜனங்க. நேர போய் எப்படியே சாஷ்டாங்கமா வந்து பெரிய அவ ஒன்னும் கேட்கல, என்னன்னு பெரிய அனுகிரகத்துல குழந்தை பேசுறா பெரியவான்னுட்ட. நான் தான் சொன்னேடா நல்லா பேசுவப்போ, நிறைய பேசுவப்போ அப்படின்ட்டு. 2வது எல்லாம் பெரியவா அனுகிரகம் சும்மா கூப்பிட்டாரு கிட்ட, இப்படின்னு வா, 2 விரலால் இப்படி இப்படின்னு வா சப்தம். இது பெரியவாளோட கிட்ட இருந்து அனுபவப்பட்டவாளுக்கு நல்லா தெரியும். யாராவது கூப்பிடலன்னா இப்படின்னு வா, இல்லைன்னா இப்படின்னு வா. இந்த மாதிரி படங்கள்ல கூட பெரியவா இப்படி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. கூப்பிட்டா போனேன், நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணலமேடான்னு. பண்றேன் பெரியவான்னு. என்னடா நான் என்ன காரியம்னு சொல்லல, எதுன்னு தெரிஞ்சுக்காம பண்றேன்னு சொல்லிட்டேடான்னு சொன்ன. என்னால முடியாத காரியத்தை பெரியவா சொல்ல போறது இல்லை. அப்படியா சொல்லிட்டா கூட பெரியவாருடைய வாக்கு விசேஷம்
ஒரு என் பேசாத குழந்தைய எப்படி பேச வச்சாலோ அந்த மாதிரி இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தகமையும் எனக்கு கிடைக்கும். அந்த தைரியத்துல தான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன் பெரியவா, நிச்சயமா செய்யறேன்னு. ஒண்ணுமில்ல, நீ ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 5-6 வருஷமா வேலை பண்ற. இங்க காமாட்சி கோவில்ல நவராத்திரி உற்சவம் ஜெயராம ஐயர், டி.கே. ஜானகிராம் ஐயாவும் டாக்டர் ஏகாம்பரம் 2 பேர் பார்த்துக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு வாசுன்றவர் வீணை வாசிப்பார், எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ஜிஎன்பியினுடைய சிஷ்யர். வாசு வீணை, மூர்த்தி மிருதங்கம், இந்த மாதிரி அவ வந்துட்டு எப்பவாவது பௌர்ணமிக்கு வாசிப்பார். இந்த மாதிரி வாசு வீணர், மூர்த்தி மிருதங்கம். கோமலவல்லி ஸ்ரீனிவாசன் வில்லிவாக்கத்திலேருந்து திருவள்ளூர் பார்த்தசாரதி, இந்த மாதிரி 2-3 பேர் நிகழ்ச்சி தான். 9 நாள்ல 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி தான் நடக்கிறது. இந்த வித்வான்களுக்கு நாமளும் ஒன்றும் காசு தரதில்லை. ஆனாலும் இப்ப இருக்கிற வித்வான்கள் எல்லாம் அப்பெல்லாம் என்னடா பெரியவாளிட வந்து பாடணும், அம்பாள் இடத்துல பாடணும்ன்ற ஒரு ஆஸ்தையோடு வந்துட்டு இருந்தா, இப்ப இருக்கிறவாளுக்கு எப்படி வந்துட்டு போறது, எங்க தங்கறது, என்ன பண்ணுவா, இந்த மாதிரி ஒரு பாவனை வந்துட்டு இருக்கு. அதனால நீ எங்க வேலை பண்ணாலும் நவராத்திரி 9 நாளும் லீவு போட்டு காமாட்சி கோவில்ல இருந்து இந்த சங்கீத கைங்கரியத்தை நடத்திட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ண 1968. சரி, உடனே நான் பெரியவாள் இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் அதிக பிரசங்க எப்பவுமே, இவாளுக்கு தெரியும் கொஞ்சம். பெரியவாளுக்கு இன்னொரு நமஸ்காரம் பண்ணேன். உடனே குமரேசன் வந்து சாரி ஏதோ விஞ்ஞாபனம் பண்ணோன்றாரு. என்னன்னு காமாட்சி கோவில் எனக்கு பாட வைக்கலாம்னு சொன்ன, என்னுடைய பிரார்த்தனை முதல்ல பெரியவா சன்னதியில வந்து அவ 1 மணி நேரம் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அதுக்கப்புறமா காமாட்சி கோவில நிகழ்ச்சி நடத்துற மாதிரி அனுகிரகம் பண்ணணும். ஆஹா அப்படின்னாரு. அப்படி கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் எல்லாரையும் இந்த காரியம் வியாஜ்யத்தினால சங்கீத வித்வான்களோட எனக்கு ஒரு பரிச்சய பாக்கியம் ஏற்பட்டது. ஒவ்வொரு வாட்டியும் போடுச்ச, நீ வந்து ராஜமையர் பார்த்தியா, பிச்சுமணி ஐயர் பார்த்தியா, தண்டபாணியை பார்த்தியா, மூர்த்தியை பார்த்தியா, இப்படி யாரையாவது பேரை சொல்லுவாவா. அப்பா இது கோசலன்னுட்டு பார்க்கலன்னு சொல்லி என்னத்துக்குன்னுட்டு அடுத்த வாட்டி வரைச்சே பார்த்துட்டு வரேன் பெரியவான்னு. என்ன பார்க்கலன்ற நாஸ்தி என்ற சொல்லு வரக்கூடாதுன்றதுக்காக, இல்லைன்ற வார்த்தை பெரியவாள் என்று சொல்லக்கூடாதுன்றதுக்காக, நாஸ்தின்ற வார்த்தை இல்லைன்றது வரக்கூடாது பெரியவாள் இடத்துல. அதனால ராஜமையரை பார்த்தியான்னு சொல்லி கேட்டான்னா அடுத்த வாட்டி வரைக்கும் பார்த்துட்டு வரேன் பெரியவான்னு. இதுக்காக வேலை மெனக்கட்டு பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே வாழை போய் மெட்ராஸில் போய் ஒரு நாள் அவளை போய் பார்க்கறதுக்காக டைம் செலவழிக்கிறதுக்காக அவ கிருபை பண்ணி திரும்ப மெட்ராஸுக்கே மாற்ற வச்சுட்டா. அவன் மனசுல நினைச்சுன்னா இவன் அவ்வளவு கஷ்டப்படுறதானே பாவம் வான்னு. சரி, இப்படி இருக்குச்சே இவ எல்லாரும் சங்கீத வித்வான்கள் எல்லாம் வரைச்ச. ஒரு நவராத்திரியில தான் வந்து 9 பேர் தான் அந்த செட்டுடனா 9, 3, 27 பேர், 30 பேர் தான் வந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தை பெற முடியுது. மற்றவெல்லாம் பெற முடியாம இருக்கேன்னு என் மனசுல ஆசங்கம். உடனே அவ கூப்பிட்டா, என்ன மனசுல ஏதோ நினைச்சுட்டு இருக்க போல இருக்கேன்னு. ஒண்ணு இல்ல, வருஷத்துல 9 நாள் தான் பெரியவாளுடைய அனுகிரகம் எனக்கும் சங்கீத வித்வான்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணிருக்காள். இது தொடர்ந்து வாழ்க்கை எப்போதும் கிடைக்கிற மாதிரியே அவர் அனுகிரகம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். நீ எப்போல்லாம் ஆட்சின்னு வரையோ அப்பப்பெல்லாம் அவ பாட்டுட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் எப்ப காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு போனா, சாரி வந்திருக்காருன்னு யாராவது சிஷ்யா சொன்னா, சாரியா கூட யாரு வந்திருக்கா, சங்கீத வித்வான்கள் யாராவது வந்திருக்காளான்னு கேட்பா பெரியவா. இது 1 வாட்டி 2 வாட்டி கேட்டதுக்கு அப்புறமா 3வது வாட்டிலேருந்து சங்கீத வித்வான்கள் இல்லாம நான் பெரியவாளை தரிசனம் பண்றது இல்லைன்ற ஒரு விரதமா வச்சுட்டு எப்ப போனாலும் காஞ்சிபுரத்துக்கு பெரியவா தரிசனத்துக்குன்னு போனா இவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி பெரியவாள் இடத்துல போறேன், நீங்க வராளா
இந்த பெரியவாளுடைய அனுகிரகத்தினால என் குழந்தை பேசினா அந்த மாதிரி உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தா கூட நிவர்த்தி ஆகும். நீங்க எல்லா க்ஷேமங்களையும் அடையுங்க, வாங்க. வாழ்க்கையில எல்லாம் குருவனுடைய கட்டாட்சம் இருந்தாதானே எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் குலகுரு அவர். அதனால அவருடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு வாங்கோன்னுட்டு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு செட்டு ஆச்சுண்டு இதுக்காக அவளோட அப்பெல்லாம் இந்த வித்வான்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. யாருமே காரு கேட்டது கிடையாது. பெரியவா எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாள் ஒரு வழிகாட்டில் போய் உட்கார்ந்து இருப்பேன். காஞ்சிபுரத்தில் முன்னாள் நாள் போய் எங்க ஆத்துல தங்குவா. இந்த வித்வான்கள் எல்லாம் பஸ்ல வந்து கொசு கடிக்கும், கரண்ட் கிடையாது எங்க வீட்டில். அந்த மாதிரி எல்லாம் போய் வெடிகாத்தால போய் 5 மணி 6 மணி எல்லாம் மூர்த்தி சார் எல்லாம் வந்து ரமணி சார் எல்லாம் எல்லாரும் வந்து எங்க ஆத்துல வந்து தங்கி இது பண்ணி பெரியவாள் இடத்துல வந்து பண்ணி இதுவும் நம்ம ஒரு சமூகம் ஜாஸ்தியா போச்சு. இன்னும் நிறைய வித்வான்கள் வந்து அப்பெல்லாம் என்னடான்னா நான் சொன்ன மாதிரி பெரியவாள் இடத்துல போய் பாடணும், பெரியவாள் இடத்துல போய் வாசிக்கணும்னா கொஞ்சம் தயக்கம் தான் வித்வான்களுக்கு. ஏன்னா சாட்சாத் சரஸ்வதி ஸ்வரூபம், அவளுக்கு தெரியாத ஒரு சங்கீதமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவாள் இடத்துல நான் சங்கீத வித்வான்னு சொல்லிட்டு போய் உக்காண்டு வாசிக்கிறதுக்கு துணியலுமே. அந்த மாதிரி சமயத்துல பெரிய அனுகிரகம் பாருங்க. சரி, நமக்கு வருஷ பொறுப்பு எப்படான்னு ஜனவரி 1ஆம் தேதி தானே பெரியவாங்க. அது வெள்ளைக்காரன்டா. நமக்கெல்லாம் வருஷ பொறுப்பு விஷு, தமிழ் வருஷ பொறுப்பு தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா. அதனால வருஷ பொறுப்பு அன்னைக்கு சங்கீத வித்வான்கள் வருஷத்தை அவா ஏன்னா வேதத்தையும் சங்கீதத்தையும் 2 கண்களாக வைத்து போற்றி காத்து வந்தவர்கள். வேதம் அனாதி சனாதன தர்மம்ன்றதுக்கு தகுந்த மாதிரி அனாதியான தர்மம் நம்ம தர்மம். இந்த தர்மத்துக்கு அனாதியானது மூலாதாரமானது வேதம். இந்த வேதம் வந்து எல்லாருக்கும் பிராப்தம் ஆறதில்லை. அதுக்கு ரொம்ப எத்தனையோ ஜென்மாக்களை புண்ணியம் பண்ணிட்டு சுக்கிருத்தம் பண்ணாதான் வேதாத்தியனம் பண்ண முடியும், வேதம் கைவர பெற முடியும். ஆனாலும் பாமரர்களும் பகவான் அடையறதுக்கு கலியுகமானதுனால கலோ சங்கீர்த்தி கேசவகான்னு பகவான் நாமாவை சொன்னா போருண்டான்னு சொல்லி இந்த காலத்துல எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு சங்கீதமும் எல்லாருக்கும் வந்தடையும். பகவான் இடத்துல பகவானை பிரார்த்தனை பண்ணணுன்ற ஒரு ருச்சி ஏற்படணும் என்றதுக்காக வேதத்துக்கு கொடுத்த ஒரு கௌரவத்தை போல சங்கீதத்துக்கு ஒரு அபிமானத்தை கொடுத்தா பெரியவா. இந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் நன்னா இருக்கணும், இந்த சங்கீதம் செழிப்பா இருக்கணும். சங்கீத வித்வான்களும் ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் அவ சொன்னா ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து பின்னால் 5 மணி வரணும் நான் வாசிச்சு கேட்டிருக்கேன்னு சொல்லி. மதுரை TN சேஷகோபால்னு வர ஆஸ்தான வித்வானா கௌரவம் பண்ணப்போ இவ தான் வாசிச்சா. கொட்டு கொட்டுன்னு மழை. காமாட்சி சன்னதியில இப்ப இருக்கிற 2 பெரியவாளும் வந்து அவளுக்கு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணி ஆனதுக்கு அப்புறம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அங்க போனப்போ அங்க அந்த மேனாவில் ஒரு மேனா இருக்கும். அந்த மேனாவில் படுத்துட்டு இருக்கா, விஸ்ரமிச்சுட்டு இருக்கா, படுத்துட்டு இருக்கான்னு சொல்றது விஸ்ரமிச்சுட்டு இருக்கான்னு அந்த கதை வேற போட்டுடுவா. நம்மக்கா ஒரு அதாவது இந்த காத்து கூட புகாத அளவுக்கு இருக்கிற இடத்துல எப்படிதான் அவ வந்து இருந்தான்னு சொல்ல முடியாது. இந்த பாலு குமரேசன் 2 பேர் அங்க நின்றுட்டு இருந்தா நான் இவாளை ஆட்சின்னு போகணும். சரி பெரியவா விஸ்ரமிச்சுட்டா, இனிமேல் நாளைக்கு தான் தரிசனம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாவா. உடனே மேனானுடைய கதவு சத்தமா இருக்கு. டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு சத்தமான உடனே பெரியவா கதவு திறந்து இப்படி பார்த்தா சாரி வந்திருக்காரு. சங்கீதக்காரர் வந்திருக்காளா? சேஷகோபாலன். இவன் இந்த மழையினால் என்னடா இவ்வளவு இப்போ இருக்கிற வசதியெல்லாம் இல்லைப்பா. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஓடு போட்டது ஹரிஹர சர்மாவை விநாயகராம அப்பாவெல்லாம் போய் தரிசனம் எல்லாம் பண்ணி அப்பெல்லாம் என்னடா எனக்கு வேலையே சங்கீத வித்வான்கள் ஆச்சுன்னு போய் பெரியவாளை தரிசனம் பண்ண வைக்கிறது தான் எனக்கு வேலை. அவன் நியமனம் பண்ண வேலை எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பண்ற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் இந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இவாளை ஆச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி வைக்கணும். சேஷகோபால்
ஏன்னா இன்னைக்கு விசேஷமோ அப்படின்னு. இந்த சேஷகோபாலனை ஆஸ்தான வித்வானா டிக்ளேர் பண்ணியிருக்கான்னு நான் இப்போ பேசிட்டு 2-3 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிடுவேன். அது என்னடா அது டிக்ளேர் என்ன பொருள் என்ன? ஆஸ்தான வித்வானா பிரகடனம் பண்ணா பெரியவா. யார் இடத்துல பிரகடனம் பண்ணா? எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியல பெரியவா. நீங்க பெரியவா சொல்ல நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு எப்படி சொல்லலாம்ன்றது பெரியவா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆஸ்தான வித்வானா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்லக்கூடாதாடா? சரி கூப்பிடு. மதுரை டிஎன் சேஷகோபாலன் வந்திருக்கான். அவன் சொந்த ஊர் மதுரையான்னு கேளுன்னார். இப்ப அவர் சொன்னார், தஞ்சாவூர் டி கே மூர்த்தி இல்ல, திருவனந்தபுரத்துக்காரன்னு சொன்ன மாதிரி சேஷகோபாலன் என்ன கேட்கிறார், அவன் மதுரையான்னு சொந்த ஊரான்னு கேளுன்னார். பெரியவா கேட்கிறா உங்க சொந்த ஊர் மதுரையான்னு. நான் அவரை கேட்கிறேன். அவன் நான் மதுரையில தான் இருந்தேன், மதுரையில தான் படித்தேன், மதுரையில தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், மதுரையில தான் இருக்கேன். திருக்குறுங்குடிடா அவன் ஊரு. டிஎன் என்றதுக்கு டி என்றதுக்கு பொருள் திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி தான் அவன் சொந்த ஊரு. உட்காரு. இப்போ ராமாஞ்சயங்கார் எப்படி சுப்பிரமணியாய நமஸ்தே என்ற கீர்த்தனைய அவரையும் பாட சொல்லி அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த இடத்துல ஸ்வரம் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்வரஸ்தானம் எங்க இருக்கு, அதுல என்ன என்ன பீஜாட்சரம் அடங்கி இருக்கு என்றது 1 மணி நேரம். இவ அப்படியே நின்றுட்டு இருக்கா பாவம். கொஞ்சம் தள்ளி, ஏன்னா அவ பேசிட்டு இருக்கா இவ. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பெரியவா பேசி கேட்கலோன்றதே ஒரு ஆசை. பெரியவா பேசுவாளா, பெரியவா பேசி கேட்கலாமான்றதுதான் எல்லாருக்கும். அவ தவிர அவ என்ன பேசுற நம்மளோட பேசலன்றது கூட இல்லை. ஆறுடையாவது பேசினா அந்த வார்த்தை கேட்கலாமே என்று சொல்லத்தோம் என்ற ஆசக்கம் எல்லாருக்கும் இருந்த காலம். தஞ்சாவூர் மூர்த்தி வந்திருக்காரு, நந்தி வந்திருக்கா. அவர் சொன்னாரு, எனக்கு அது பொருள் புரியல. நந்தி வந்திருக்கான்னு இல்ல பெரியவா, மூர்த்தி வந்திருக்காருன்னு நான் ரொம்ப ஒரு தாய்மன கருணைன்னு காமாட்சியின் இடத்துல எப்படி நம்ம சுவாதீனமா இருக்கணுமோ அந்த மாதிரி பெரியவா இடத்துல ஒரு சுவாதீனம் ஏற்பட்டுதான் இப்படி பேச முடிஞ்சது. மூர்த்தி வந்திருக்கார் பெரியவா, அதான்டா நந்தி வந்திருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா அவரு சாட்சி பூத்தம். நந்தி ஹஸ்தான்னு மிருதங்கம் வாசிக்கிறதுல நாங்க சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு சங்கீத வித்வானும் மேன்மை அடையலும், சங்கீத உலகம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக வருஷாரம்பமே ஆச்சாரியானுகிரகத்தோடு பெறலும் தொடங்கணும். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்ற சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுண்டு வருஷப்பொருப்பன்னைக்கு வரக்கூடிய வித்வான்கள் எல்லாம் வந்து பெரியவாள் இடத்துல முதல்ல இந்த விஸ்வரூப தரிசனம் ஆனதுமே, விஷுக்கணி தரிசனம் ஆனதுமே முதல்ல அனுகிரகம் சங்கீத வித்வான்களுக்கு தான். இன்னைக்கும் மகாபெரிவாளுடைய அதிஷ்டானத்துல சங்கீத வித்வான்கள் தமிழ் வருஷ பொறுப்பன்னைக்கு வந்து சங்கீத கைங்கரியம் பண்ணி மகாபெரிவாளுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு தான் வரா. இன்னி வரலாம், நாளைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தி இப்போ எல்லா வித்வான்களும் பாடுறதுன்னா என்ன பாடணும்? சங்கீதம் இருக்குன்னா சங்கீத மும்மூர்த்திகளால தான் நிலைச்சிருக்கு. தியாக பிரம்மத்தை நினைக்கலாம், தீட்சிதர்வாள் நினைக்கலாம், சியாமா சாஸ்திரிகள் நினைக்கலாம். அதனால ஒரு வாட்டி திருவையாருக்கு போயிட்டு வாங்க, இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள்னு பாடுவா, அதை கேட்டுட்டு வா. அதே மாதிரி வித்வான்கள் எல்லாம் வந்து வருஷப்பொருப்பன்னைக்கு பஞ்சரத்னத்தை பாடிட்டு காமாட்சி பேர்ல அவ அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய கீர்த்தனைகளை 3 பேரும் பண்ணியிருக்கிற கீர்த்தனைகளை பாடுறதோடு பாடிட்டு ஸ்ரீசங்கர குருவரம் பாடிட்டு குருவந்தனத்தை பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அம்பாள் இடத்துலையும் போய் பாட வச்சுட்டு ஆச்சுன்னு போடான்னு வேலை. இப்படி பல ஆண்டுகள் ஆச்சாரியாளுடைய சன்னிதானத்தில் இருந்ததுனால இந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் போய், இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும்,
அவ சங்கீத வித்வான்கள் வந்திருக்கான்னா உட்கார வையின்னுவா. உட்கார வைக்கச்சே இந்த மாதிரி ஜமக்கானமோ ஒரு சாதனை ஏதாவது போட்டு உட்கார வைக்கணும்ன்றது தோணாது, அங்கே கிடைக்காது. ஏன்னா மடத்தில் எல்லாம் தேடிக்கணும், எதுவுமே நம்ம கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காது. ஆனாலும் எந்த வித்வானம் கௌரவத்தை பார்க்காம எல்லாம் இவன் சங்கர சாஸ்திரி, லால்குடி ஜெயராமன் அவர் சொன்னால எத்தனை வித்வான்களும் பெரியவா சன்னிதானத்தில் உட்காந்து வந்து கேட்கிறான்னா உட்காந்து ரெடியா உட்காந்து சுத்தி சேர்த்து வச்சுட்டான்னா பெரியவா வந்து எதிரில் வந்து உட்காருவா. பெரியவா நியமனம் மாற வரலாம், உத்தரவு வார வரலாம், அவ பாடிண்டோ வாசிண்டோ இருக்கணும். 1 மணி 2 மணி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நிகழ்ச்சி நடக்கும். இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரியவா கண்ணை மூடிண்டு ஏகாந்தமா தன்னையும் லயிச்சு சங்கீதத்தை கேட்டுண்டு சங்கீதத்துக்கான ஒரு மரியாதையையும் கௌரவத்தையும் சங்கீத வித்வான்களுக்கான அனுகிரகத்தையும் அருளி வந்திருக்கிறார்கள். யாரும் சிஷ்யா பக்கத்துல போய் அவ வந்திருக்கா இவ வந்திருக்கான்னு சொல்லவே மாட்டா, சொல்றதுக்கான தைரியமும் இல்லை. அவ்வளவு ஒரு பிரத்யேகமான ஒரு தனி அபிமானத்தை சங்கீத இடத்துல காட்டியவா மகா பெரியவா. இந்த அனுபவத்தை அவாவா பெற்றிருக்கா. லோகசாட்சின்னு சூரியனுக்கு பேரு. அந்த மாதிரி சூரியன் எப்படி சாட்சியா இருக்கானோ இந்த சங்கீத வித்வான்கள் பல பேர் அவரவர்கள் பெற்ற அனுபூதியும் ஆனந்தத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எல்லா சங்கீத வித்வான்களும் ஏன் பல பேர், ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தான் தெரியாது, மூர்த்தி சாருக்கு சாரி மாமா தான், மூர்த்தி சார் பையனுக்கும் சாரி மாமா தான், ரமணி சாருக்கும் சாரி மாமா தான், ரமணி சார் பையனுக்கும் சாரி மாமா, பேரன் அத்துலுக்கும் சாரி மாமா தான். 3 தலைமுறைக்கும் வீட்டுல சாரி போறல, ஏய் சாரி மாமா வந்தாடி உடனே. இப்ப ராஜமணி ராத்துக்கு போறேன்னா இப்ப நினைக்க கூடாது, மாமியப்பா ஏய் இப்பெல்லாம் ஏன்னு கூப்பிட முடியாது, ஏய் சாரி மாமா வந்திருக்காரு. அவ்வளவு அபிமானத்தை சங்கீத வித்வான்கள் என் இடத்துல வர்ஷிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிருக்கா. அவ்வியாஜமான கருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, காமாட்சி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிச்ச அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்ற மாதிரி காரணமில்லாம அனுகிரகத்தை பெற்றவர்கள்ல நான் ஒருத்தன். தகுதினா என்னன்னா நான் படிச்சதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தமிழும் படிச்சது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. இது கொஞ்சம் சொல்றேன். காஞ்சி குமரகோட்டத்துல ஷண்மதத்தை பத்தி ஒரு சதஸ், எல்லாம் தமிழ் புலவர்கள், 6 பேர் புலவர்கள், நமது ஆச்சாரியால் முன்னிலை நடக்கிறது. அதுல செய்வதை பத்தி பேசக்கூடிய புலவரை நீதினம் வரல. ஒரு 100 பேர் எல்லாம் பெரும் புலவர்கள், வித்வான்கள், பட்டம் வாங்கினவங்க எல்லாம், எம்ஏ பட்டம் பெற்றவங்க தமிழ்ல எல்லாம் இருக்காங்க. பெரியவாரையில போய் இந்த மாதிரி செய்வத்தை பத்தி பேசுற புலவர் வரல, 5 மதத்தை பத்தி சொல்லிட்டு செய்வத்தை பத்தி நீங்களே 2 வார்த்தை சொல்லிடுங்களே அப்படின்ட்டு பெரியவாளையில போய் அவர் ஜெயசந்திரநாதன் மகா பெரியவாளையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா, ஷண்மதம்னு போட்டுட்டு 5 மதத்தை பத்தி பேசினா அப்புறம் அது ஏதாவது இதா போகும், பெரியவாளை போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்க. உடனே பெரியவாளையில போற அந்த நேரம் பார்த்து நான் அங்க இருக்கேன். ஏதோ காக்கா உட்காடுது பணம் விழுந்ததுன்ற மாதிரி நான் போய் அந்த நேரத்தில் நான் செய்வத்தை பற்றி பேசுறதுக்கான புலவர் இல்லை. 5 மதத்தை பற்றி பேசிட்டு பெரியவாளைய, புது பெரியவாளை, என்ன அப்பெல்லாம் பெரியவாள்னா பெரியவா தான், புது பெரியவாளை செய்வத்தை பற்றி பேச சொல்லலாமா, பெரியவா உத்தரவு கேட்டுக்கிறதுக்கா. நம்ம சாரி பேசுவோம் போடா, அவரா தயக்கிறார். ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, கவனிச்சு வாழ்கின்ற புலவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தெலுங்கு, மடத்துக்கு வர அத்தனை பேருக்கும் தெரியும். 2வது வைஷ்ணவன், எனக்கு செய்வதை பற்றி அசல் தெரியாது, படித்ததும் இல்லை. இவா இப்படி சொல்றாரு ஒரு விதத்தை. ஏன்னா சில சமயம் வந்து பெரியவா அப்படி தமாஷா கூட சொல்லுவா, அப்படின்னு நினைச்சுட்டு அவர் வந்து பெரியவான்னாரு. அதான் சொன்னேடா நம்ம சாரி பேசுவோம் போ அப்படின்ட்டாரு. உடனே நான் நமஸ்காரத்தை பண்ணேன், பெரியவா இத்தனை வருஷம் நான் உங்களுடைய அனுகிரகத்தினால் ஏதோ அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கேன்,
என்னை சோதனைக்கு ஆளாக்காதங்க, எனக்கு தமிழும் தெரியாது சைவமும் தெரியாது, என்னை போய் பேச சொல்றேன். மூக்க பஞ்சசத்தின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேளான்னு. ஊமையா இருக்கிறவனை பேச வச்சு கவி பாட செய்து 500 ஸ்லோகங்கள் பாட வச்சிருக்காவா காமாட்சி. கேள்விப்பட்டிருக்கியான்னு. கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா. நேர காமாட்சி கோவிலுக்கு போ, அம்பாள் இடத்துல ஒரு நிமிஷம் நின்றுக்கோ, போ அவ பேசுவோம் போ அப்படின்ட்டு. நீ பேசுறேன்னு நினைச்சுட்டாதான் உனக்கு தயக்கம், அவ பேசுவோன்னு நினைச்சுட்டேன்னா பேசுவோம் போடான்னு. நேரம் அதுக்கு மேல நான் பேசுறதுக்கு இல்லைன்னு நேர போனேன் காமாட்சி கோவில் இருந்தேன். ஒரு அம்பாள் இடத்துல நமஸ்காரத்தை பண்ண, அம்மா நீ தான் காப்பாத்தி உள்ளோம், உங்க 2 பேர் நடுவில் நான் மாட்டிட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் நினைச்சுட்டு எங்க நேர பெரியவாளின வந்து நமஸ்காரத்தை பண்ணேன். சரி ஒன்றும் பயப்படாத, சைவம் சண்மதங்கள்ல ஒன்றும் ஆதிசங்கரால பிரதிஷ்டாபனம் பண்ண 6 மதங்கள்ல ஒன்றும் ரொம்ப உயர்வானது. சிவனை பிரதான தெய்வமா வச்சுண்டு வழிபடக்கூடியவர்களுடைய மதம் அது. இந்த மதமானது ரொம்ப பிராச்சீனமானது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் மேல எடுத்துக்காத. 2 நிமிஷத்துக்கு மேல என்ன நீ சங்கடப்படுவ. 2 நிமிஷத்துல இந்த மாதிரி பேசி விடுன்னுட்டு எனக்கு ரிஹார்சல் பண்ணிட்டார் நம்ம பெரியவர். சொல்லி கொடுத்துட்டேன். என்ன செய்வோம்னா என்னன்றதுக்கு ஒரு பீட்டிகை சொல்லி கொடுத்துட்டார். நேர போய் அம்பாளை நினைச்சிட்டு இது இப்ப சொன்ன தியான ஸ்லோகம், பாண்டித்யம் பரமேஸ்வரி ஸ்துதிவிதம் நைவஸ்ரயந்தே கிராம். அம்மா தாயே, உன்னுடைய கீர்த்தியை ஸ்துதிக்கலாம், கீர்த்தனம் பண்ணலாம், போற்றலாம் சொல்லி பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வார்த்தைகள் கிடைக்காத தவிக்கும் பொழுது, பிரம்மா சரஸ்வதி பதி, வாக்தேவியினுடைய பதி, அப்பேற்பட்டவருக்கு அம்பாளுடைய கீர்த்தியை வர்ணிக்கிறதுக்கு தகுந்த வார்த்தைகள் கிடைக்காதப்போ நான் உன்னுடைய கீர்த்தியை உன்னுடைய கனத்தையை நான் ஸ்லாகிருத்திக்கிறதுக்கு துணிஞ்சிருக்கேன். காரணம் என்ன தெரியுமோ, உன்னுடைய திருவடிகள் நான் சரணாகதி பண்ணி உன்னுடைய திருவடிகளையே கதின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால நான் துணிஞ்சு உன்னுடைய கீர்த்தியை ஸ்லாகிக்கிறதுக்கு முன் வந்திருக்கேன்னு சொல்லி பாடின மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நான் பாட்டுக்கு என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. பெரியவா 2 நிமிஷம் தான் அனுமதி பண்ணா. ஆனா நான் பேசினது ஒரு 20-25 நிமிஷம் பேசியிருக்கேன். நான் பேசல, மகா பெரியவா அம்பாளை நாக்கில உட்கார வச்சு பேசுடின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பெரியவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கும்பாபிஷேகம் 75 நடந்தது. அவெல்லாம் ஒத்துழைப்பினால முதல் நாள் செம்மங்குடி மாமா பாடினா, MS அம்மா ஒரு நாள் பாடினா, ரவிக்கிரண் 5 வயசு குழந்தை, 7 வயசோ 5 வயசோ, அவன் ஒரு நாள் வாசித்தான். அந்த மாதிரி 3 நாள் நிகழ்ச்சி ஆனதுமே மறுநாள் கூப்பிட்டா மகா பெரியவா, மண்டலாபிஷேகம்னா தெரியுமாடா உனக்குன்னாரு. தெரியாது பெரியவா, சொன்னா கேட்டுக்கிறான்னுட்டா நமக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம். அவ சொல்லி நம்ம சில விஷயங்களை கிரகிச்சுக்கலாம். 40 நாள் 48 நாள் நடக்கும். இந்த 40 நாள் 48 நாள் தினம் ஒரு நிகழ்ச்சி வச்சு நம்மளால நடத்த முடியுமா? நம்மளால் நடத்த முடியுமான்னு சொல்லாதுங்க பெரியவா. உன்னால் நடத்த முடியுமான்னு ஒன்னா என்ன கேளுங்க. நீங்க நினைச்சா அது நடக்காது, என்ன இருக்கு ஈஸ்வர சங்கல்பம். நீங்க நினைச்சா அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி தெய்வம் நினைச்ச மாதிரி நீங்க நினைச்சா அது நடந்துவிடும். அதனால என்ன இருக்குன்னு சரி, இன்னிலேருந்து தினம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கச்சேரி வச்சுன்னு 45 நாள்ல 75 ப்ரோக்ராம் சார் கூட வாசிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சங்கீத உலகத்தோடு அவவா பெற்ற அனுபவத்துக்கு சாட்சிபூத்தமா இருந்து எப்பேற்பட்ட அனுகிரகம். எந்த சங்கீத வித்வான பெரியவாட தரிசனத்தை பண்ணதுக்கு அப்புறமா அவ வந்துட்டு இவ எல்லாரும் ரொம்ப நெருக்கமாய் சின்னவா எல்லாம் வந்தான்னா சாரியை பார்த்துட்டு போடான்னுவர். இவெல்லாம் பிராபல்யமானவாளை என்ன போய் பார்க்க சொல்லுவார். பிராபல்யம் அடைய வேண்டியவாள் யாராவது வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி நான் லால்குடி சிஷ்யன், நான் மூர்த்தி சார் 2 சிஷ்யம் படிச்சிருக்கேன்னா, எப்ப கூட வந்து பெரியவாள இடத்துல மூர்த்தி சார் சிஷ்யம் ஒருத்தர் வந்து வாசிச்சார். அவர் சொல்லிதான் இவர் வந்து மடிப்பாக்கத்துக்கு குடிபுகுந்து இருக்கிறதுக்கூடிய ஒரு விஷயமே தெரிஞ்சுது. சொல்லச்சே அவ சொல்லுவா, அப்ப சின்னவா வந்தான்னா நான் காஞ்சிபுரம் வாசி ஆயிட்டேன் இல்லையா, அதனால காஞ்சிபுரத்தில் சாரியை போய் பார்த்துட்டு போகும் அப்படின்னு. அதனால சங்கீத வித்வான்களோட ஒரு
நெருக்கமான ஒரு அபிமானத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தவர் மகா சுவாமிகள். அவருடைய அபிமானத்தினால என்னுடைய குழந்தை பேசுறது உண்மை. ஏன்னா வானதி பதிப்பகம் ஒரு புக்கு போட்டிருக்கா. அதுல கூட இந்த அனுபவத்தை வந்துட்டு கோதண்டராமையர்னு ஹரிக்கதை சொல்றார். அவ மகா பெரியவாளுடைய தர்சன பாக்கியத்தை பெற்றவர்களுடைய அனுபவங்கள்னு சொல்லி ஒரு புக்கில் போட்டிருக்கிற இந்த அனுபவத்தை கூட அவரா எழுதிண்டார். ஏன்னா நானா எழுதினா அது இது சரியா இருக்காதுன்னுட்டு அவரா எழுதிண்டார். இந்த மாதிரி பெரியவா சொல்லி தமிழ் பேசுறேன், உங்களிடத்துலலாம் தமிழ் பேசுறதுக்கு துணிஞ்சு இருக்காருன்னா பெரியவா அனுகிரகம். காஞ்சி கஷேத்திரத்தினுடைய கோயில்களை பற்றி காஞ்சியின் கவின்மிகு கோயில்கள் அப்படின்னு சொல்லி புக்கு கஷேத்திர மாஹத்தியத்தை பற்றி தமிழ்லையும் தெலுங்குலையும் இங்கிலீஷ்லையும் 3 பாஷையிலையும் எழுதும்படியாக அனுகிரகித்தருளியவர் மகா சுவாமிகள். அந்த புஸ்தகங்கள்லேருந்து வந்த வருமானத்தை வச்சுதான் 26 வருஷமா காஞ்சிபுரத்தில் நவராத்திரி உற்சவத்தை நடத்திட்டு வரா. அதுக்கெல்லாம் காரணபூத்தமா இருக்காருன்னா இன்னி வரலாம். மகா பெரியவா சொன்ன மாதிரி சங்கீதக்காரர்களுக்கு நம்ம கொடுக்குற காசு பெருசு இல்லடா, வாங்கோ. எல்லாம் நல்லா இருக்குங்களா, எப்படி இருக்குங்க, வீட்டில எல்லாம் மாமியெல்லாம் சௌக்கியமா இருக்காளா, பசங்கள்லாம் சௌக்கியமா இருக்காளான்னு நீ ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன்னா கூட அம்பாள் இடத்துல ஆட்சின்னு போய் தரிசனத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அவளுக்கு அந்த உற்சாகத்துல ஆனந்தோற்சாகம் மாதிரி அந்த உற்சாகத்துல பாடலோன்னு வந்தவா அபாரமா பாடிட்டு போயிடுவாளா. அப்புறமா நான் ரிட்டையர் ஆகிற சமயத்துல பெரியவா என்னை கூப்பிட்டா, நீ இத்தனை வருஷமா நவராத்திரி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியே, லீவ் எத்தனை நாள் எடுப்பேன்னாரு. எனக்கு வருஷத்துல 1 மாசம் லீவு கிடைக்கும் பெரியவா. அந்த ஒரு லீவ் பெரியவா 3 பெரியவாளுடைய ஜெயந்திக்கான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் நவராத்திரி உற்சவம் நடத்துறதுக்காக எடுத்து விடுறாரு. அப்போ உனக்கு லீவ் சேலரின்னு சொல்றாள் ஏதோ, அது கிடைக்காதா அப்படின்னு. இல்ல பெரியவா, எனக்கு லீவ் சேலரி கிடைக்காது, எல்லா லீவும் எடுத்துட்டேன். மெடிக்கல் லீவ் இருக்கு மேடா, அதுவும் எடுத்துட்டேன் பெரியவா. எப்படி சங்கீதத்துக்காக கைங்கரியத்துக்காக ஆச்சாரியாருடைய கைங்கரியத்துக்காக காமாட்சி அம்பாளுடைய கைங்கரியத்துக்காக 2 லீவ் சம்பாதிக்கிறது லீவ், குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக எடுக்கிறது மெடிக்கல் லீவ். ஆக எந்த லீவும் இல்லை அப்படின்னு. எவ்வளவு போகுண்டா அப்படின்னு ரொம்ப அதான் ஒன்னும் தெரியாத மாதிரியா கேட்பேன். எவ்வளவு போகுண்டான்னு. தெரியாது பெரியவான்னு. அது எப்படிட்டா தெரியாம இருக்கு, உத்தியோகத்தில் இருக்க நீ உனக்கு தெரியாம இருக்குமான்னு. 1 லட்சம் ரூபாய்க்கு போகும் பெரியவான். 1 லட்சம் ரூபாய் நீ மடத்துக்காக செலவு பண்ணிருக்கியா அப்படின்னாரு. இல்ல பெரியவான். அது மாதிரி எல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கா பெரியவா. என் குழந்தை பேசியிருக்கிற அனுபவத்தை கூட ஒரு பெரிய அனுபவம் சொல்றதுக்காக எது சொன்னாலும் அதுக்கு அப்பாற்பட்டதுதான். எப்படி காமாட்சியினுடைய கருணையினாலே மூக்க கவி மூக்கசங்கரர் எப்படி பேசுறதுக்கு ஆரம்பிச்சு கவிவாடினார், அந்த மாதிரி இப்ப என் பொண்ணு பிகாம் படிச்சுட்டு நல்லா பாடுறா. நல்ல ஒரு வாழ்க்கை மன வாழ்க்கை ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கா. சீனியர் ஆடிட் ஆபீசரா இருக்கிற டெலிபோன்ஸ்ல 2 குழந்தைகள் முத்தாட்டம், அந்த பேத்தியும் நல்லா பாடுறா. இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கான்னா எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் பாடிட்டு இருக்கான்னு சொன்னா அவ பாடச்ச, என் குழந்தை பேசிச்சே பாடச்ச, என் பொண்ணு இப்ப பிரிவில் ஆயிட்டா கூட அவ பேசிச்செல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பான்னு பேசிச்சே எனக்கு எனக்கு அம்மான்னு என்னுடைய மனைவி கூப்பிடுச்ச. அந்த பெரியவாளுடைய அனுகிரகத்தை பெற்று அம்மா மம்மு போடுன்ற வார்த்தை தான் கண் முன்னாடி நிக்கிறது. அந்த அனுபவம் ஒரு சாஸ்வதமான ஒரு அனுபவம். பிரம்மானந்தம்னு சொல்லுவாள். இந்த பிரம்மானந்தம் சொன்னால பிரம்ம ஜானம் பிரம்மானந்தம் அத்வைத சித்தி இதெல்லாம் அவ சொல்றா. நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அனுபவத்தை பெறுறோமோ இல்லையோ, இந்த ஆனந்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு இது கூட ஒரு அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு சாட்சி பூத்தமா இருந்து வரலாம். இவெல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்பாரு மாமா. ஓ பெரியவானுகிரத்துல பேசுற குழந்தை தானே அப்படின்னு வேற. அந்த மாதிரி ராஜமையரை பார்த்து அவர் அவ்வளவு அபிமானம். எப்ப பார்த்தாலும் சரி எப்படி இருக்க அப்படின்னு. இதை கூட நான் என்ன சம்பாதிச்சுக்க முடியும் தெரியுங்க, இந்த சங்கீத வித்வான்கள் வேறுபாடு இல்லாம. ஏன்னா அவர் மாமா சொன்ன மாதிரி இவ எல்லாம் 4 பேர் ஒன்னா உட்காண்டு ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காண்டு அந்த சங்கீத கச்சேரி பண்றது சமயத்தை தவிர மற்றப்போ ஒத்து போவான்னு சொல்லி நம்ம கருத முடியாது. ஏன்னா அதுல பாண்டித்ய பேதம் வரும். கொஞ்சம் இந்த புலமை காய்ச்சல் ஆட்டம், நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மனசுல இருக்கும். அந்த பேதத்தை மறந்து விட்டு எப்படி ஆச்சாரியால், நம்முடைய ஆச்சாரியால், நம்ம குலகுரு
நம்ம பெரியவா என்ற எண்ணத்தை எப்படி பெரியவா இடத்துல பக்தியை செலுத்துறாளோ அப்படி என்னிடத்துல சாரி மாமா, நம்ம சாரி மாமா, நம்ம சாரி மாமா என்ற ஒரு அன்பை பெறக்கூடிய அளவுக்கு என்னை ஆளாக்கியவர் மகா சுவாமிகள். அவருடைய சங்கீதத்துக்காக எப்படி பார்ப்பட்டேன்னா, வேதமும் சங்கீதமும் இரண்டு என்ற கொள்கையோடு சங்கீதம் வளர வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். சங்கீத வித்வான்கள் ஒரு நாள் இந்த 5 மணி சொன்ன மாதிரி சொல்றேன், இந்த கனகசைல விகாரிணிய கீர்த்தனை, சியாமா சாஸ்திரிகள் கீர்த்தனையில் பல்லவி சரணம் சரணம் வருது. ஒரு நாள் சியாமா தெலுங்கு கீர்த்தனை ஆனதுனால அதுல ஷியாமலாம்பிகே பவாப்தி தரணே ஷியாமகிருஷ்ண பரிபாலினி ஜனனீர். என்னடா பொருள்னு தெரியாது பெரியவான்னு விடுவேன். ஏன்னா தெரியாது பெரியவான்னு சொன்னா 1 மணி நேரம் இதுக்காக சொல்லி நம்ம கேட்கலாம். கூட இருக்கிறவானும் பெரியவாருடைய குரல் கேட்டு விளக்கத்தை கேட்ட ஒரு பாக்கியத்தை பெறுவா. அதுக்காக தெரியாது பெரியவா. இந்த சம்சார பந்தம் என்ற பிறவி பெருங்கடல்னு சொல்லுவாளே, இந்த பிரிவை பெருங்கடலிலிருந்து கடத்தேறக்கூடிய ஒரு கருணை உடையவள் தான் காமாட்சி. இந்த காமத்துக்கு கடைசியான காமம் என்னடான்னா, உச்சிதத்துல சிகரமானது என்னடான்னா மோட்சம். அந்த மோட்சத்தை கூட தரக்கூடியவ, தன்னுடைய அருட்பார்வையினாலே கண்களினாலே தரக்கூடிய ஆற்றல் பொருந்தியவள் காமாட்சின்னு சியாமா சாஸ்திரிகள் பாடிக்கிட்டு இருக்க. யாராவது காமாட்சி அம்மா தாயேன்னு பார்க்கிறாளா கூடன்னு திரும்பி பார்த்தாராம் சியாமா சாஸ்திரிகள். யாரும் வந்துட்டு பரத்தியானமா பரான்முகம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இப்படி எப்படி ஏதோ கவனத்தை செலுத்துற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருந்தாலே தவிர லைக் இல்லைங்க. உடனே சியாமா சாஸ்திரிகள் சரணத்தினுடைய அந்தியம் பாடுறார், காமிதார்த்த பலதாயக்கி காமாட்சி, எண்ணிய காரியங்களை எண்ணியவாறு ஈடேறச் செய்யக்கூடிய கருணை உடையவளேன்னு பாடின உடனே அங்க இருக்கிற ஜனங்க அத்தனை பேரும் அம்மா காமாட்சி தாயே காப்பாத்துமான்னுட்டாளாம். அந்த மாதிரி காமிகாக மோட்ச காமிகாடும் தியாகவாள் சொல்லியிருக்கார். காமதபவனுடைய ஆசைகள் எல்லாம் ஈடேறணும், அவரவர்களுடைய இச்சைகள் எல்லாம் ஈடேறணும், அவரவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறணும். இன்பம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்னடா பொருள்னு என்ன கேட்டார். பெரியவா சொல்லுங்கன்னு, எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு ஈடேறும் சமயத்திலே ஏற்படுகின்ற உள்ளத்தின் உணர்வு இன்பம். இப்ப இன்பம் வருது நமக்கு. ஏன்னா இதுவரையிலும் இந்த வித்வான்களை பத்தியே பேசிட்டு இருக்குச்சே, அந்த ஒரு அனுபவத்தை முழுமையா பெற்றவர். நான் பாண்டிச்சேரியில் இருக்குச்சேலேருந்து பரிச்சயமானவர். உமையாள்புரம் சாரின்னு சொன்னா எல்லாருக்கும் சங்கீத உலகத்தில் தெரியாத வேலை கிடையாது. அது மாதிரி உமையாள்புரம் சிவராமன் சார் வரலமே, அவருடைய அனுபவத்தை கேட்கலமேன்ற எண்ணம் நமது. அதனால எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு ஈடேறும் சமயத்திலே ஏற்படுகின்ற உள்ளத்தின் உணர்வு இன்பம். அதனாலே எல்லாரும் அவரவர்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாண்டா என்னையும் வரா, அம்பாள் இன்னையும் வரா, சங்கீத வித்வான்களும் அதுக்காக தாண்டா வரா. அந்த சங்கீத வித்வான்கள் ஆச்சாரிய அனுகிரகத்தோடு அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று அவரவர்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு ஈடேறப் பெற்று நலமுடனும் வளமுடனும் பல்லாண்டு 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 இனிதே வாழும்படியாக அனுகிரகித்தருளும்படி ஸ்ரீ மகாசுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளிலே தண்டனிட்டு பிரார்த்தித்து, சங்கீத உலகம் செழித்து ஓங்க வேண்டும், விளங்க வேண்டும். சங்கீத வித்வான்கள் நல்லபடியாக எல்லா க்ஷேமங்களையும் சிரேயசுகளையும் அடைந்து விளங்கி வாழ வேண்டும். அவர்களுடைய வாழ்வினாலே நாமும் இன்பத்தை எழுத வேண்டும், நாமும் நலமுடன் வாழ வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும், இனிதே வாழ வேண்டும் என்ற அனுகிரகத்தை நமக்கு அருள் பாலித்து கட்டாட்சித்து அருளும்படியாக மகா சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளிலேயும் பராம்பிகை ஸ்ரீ காமாட்சி தேவியினுடைய பரம கருணையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜய ஜய ஜெகதம்ப சிவே, ஜய ஜய காமாட்சி, ஜய ஜயாத்ரிசுதே, ஜய ஜய மகேஷதயிதே, ஜய ஜய சித்ககன கௌமுதீதரே, ஜய ஜய காமாட்சி, ஜய ஜய காமாட்சி, ஜய ஜய காமாட்சி.